நியூஸ் 18 தமிழ்நாடு செய்தி எதிரொலியால் நாகை மாவட்டத்தில் சாராயம் விற்ற நபர்களை போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். இந்த நிலையில் இது தொடர்பாக கூடுதல் விவரங்களோடு நாகை மாவட்ட செய்தியாளரும் நம்மோடு இணைகிறார். தொடர்ந்து பாலமுத்துமணியிடம் பேசலாம். பாலமுத்துமணி, இப்போ இந்த கள்ளச்சாராய விற்பனையில் ஈடுபட்டவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். தகவல்கள் என்ன? காயத்ரி, நாகப்பட்டினம் மாவட்டம் திருக்கோளை அருகே உள்ள வலிவனம் பகுதியில் பட்ட பகலிலேயே சாராயம் விற்ற நபர்கள் தற்பொழுது அதிரடியாக கைது செய்யப்பட்டுள்ளார்கள். நியூஸ் 18 தமிழ்நாடு செய்தி தொலைக்காட்சி எதிரொலியாக இந்த கைது நடவடிக்கை நடைபெற்றிருக்கிறது. இது பொதுமக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றுள்ளது என்றே கூறலாம். அதாவது நாகப்பட்டினம் மாவட்டம் திருக்கோளை அருகே உள்ள வலிவலம் காவல் நிலையத்திற்கு உட்பட்ட பகுதியில் தான் இந்த கள்ளச்சாராய விற்பனை காலை அமோகமாக நடைபெற்றது. தொடர்ச்சியாக நாகை மாவட்டத்திற்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் சாராய விற்பனை கொடிகட்டு பறந்த நிலையில் நாகை மாவட்ட காவல்துறை சார்பில் பொதுவாக ஏற்கனவே சாராயம் விற்ற நபர்களை கைது செய்து நடவடிக்கை எடுத்தாலும் கூட தொடர்ச்சியாக இந்த சாராய விற்பனை அங்கொன்றும் இங்கொன்றுமாக நடைபெற்று வந்தது. இந்த சூழலில் தற்பொழுது நாகை மாவட்டத்திற்கு உட்பட்ட இந்த பகுதியில் நடைபெற்ற இந்த சாராய விற்பனை தொடர்பான காட்சிகளை நாம் நியூஸ் 18 தமிழ்நாடு செய்தி தொலைக்காட்சியின் கள ஆய்வில் அம்பலமானது. அதன் அடிப்படையில் செய்தி வெளியிட்ட சில மணி நேரங்களிலேயே நாகை மாவட்ட காவல் துணை கண்காணிப்பாளர் பாலகிருஷ்ணன் தலைமையிலான போலீசார் நேரடியாக வலிவனம் பகுதியில் ஆய்வு செய்து தற்பொழுது அந்த சாராய விற்பனையில் ஈடுபட்ட நபர்களை கைது செய்ய அதிரடியாக உத்தரவிட்டார். அதன் அடிப்படையில் தனிப்படை போலீசாரும் தீவிரமாக அந்த சாராய விற்பனையில் ஈடுபட்ட நபர்களை தேடி வந்த நிலையில் முதற்கட்டமாக ரவி என்ற நபர் கைது செய்யப்பட்டதை தொடர்ந்து தொடர்ச்சியாக அந்த காட்சிகளில் பதிவானிய பழனிவேல் என்ற நபரையும் போலீசார் தேடி வந்தனர். அதன் அடிப்படையில் கீழ்வேலூர் காவல் ஆய்வாளர் தியாகராஜன் தலைமையிலான போலீசார் கொண்ட குழுவினர் பழனிவேல் மற்றும் அந்த சாராய விற்பனைக்கு உறுதுணையாக இருந்த சாந்தி மற்றும் மணிகண்டன் ஆகிய இருவர் என மொத்தம் 4 பேரை கைது செய்து தற்பொழுது வலிவலம் காவல் நிலையத்தில் வைத்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் அந்த நபர்களிடம் இருந்து கைப்பற்றப்பட்ட 100க்கும் மேற்பட்ட சாராய பாக்கெட்டுகளை காவல் நிலைய வளாகத்திலே வைத்து அடித்து நொறுக்கிய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அது தவிர தற்பொழுது அவர்களுக்கு உறுதுணையாக இருந்த மற்றொரு நபரையும் தற்பொழுது போலீசார் காவல் நிலையத்திற்கு அழைத்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். தொடர்ச்சியாக நாகப்பட்டினம் மாவட்டத்தில் கடந்த 6 மாதங்களுக்கு மேலாக 1000க்கும் மேற்பட்ட சாராயம் மற்றும் சாராயம் கடத்தல் தொடர்பான வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் சாராயம் கடத்தும் நபர்கள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க மாவட்ட காவல்துறை சார்பில் உத்தரவிடப்பட்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்திருக்கிறார். மேலும் டிஎஸ்பி நமக்கு நியூஸ் 18 தமிழ்நாடு அளித்த பிரத்யேக பேட்டியில் இதுவரை 3000க்கும் மேற்பட்ட வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதோடு 10க்கும் மேற்பட்ட சோதனை சாவடிகள் அமைக்கப்பட்டு பல்வேறு இடங்களில் 3 தனிப்படை போலீசார் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு வருவதாகவும் நாகை மாவட்டத்தில் முழுவதுமாக அந்த சாராய விற்பனையை ஒழிப்பதற்காக போலீசார் முழுமையாக போராடி வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். அது தவிர அந்த சாராய விற்பனையில் ஈடுபடும் நபர்களின் வங்கி கணக்குகளை முடக்கவும் அவர்களின் ஆதார் அட்டை உள்ளிட்ட பல்வேறு அவர்களை சாராயம் தொடர்ச்சியாக விற்காத அளவிற்கு எந்த மாதிரியான நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் உள்ளிட்ட அனைத்து நடவடிக்கையும் மாவட்டம் சார்பில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அவர் நமக்கு அளித்த பிரத்யேக பேட்டியில் தெரிவித்துள்ளார். மேலும் நியூஸ் 18 கள ஆய்வில் தற்பொழுது இந்த சாராயம் விற்ற நபர்கள் அதிரடியாக கைது செய்யப்பட்டுள்ள சம்பவம் அப்பகுதியில் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. தொடர்ச்சியாக இந்த பகுதியில் யாரும் சாராயம் விற்கக்கூடாது, அவ்வாறு விற்றால் அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும், குறிப்பாக குண்டா எடுக்கவும் வாய்ப்புள்ளது என்பது தற்பொழுது உள்ள தகவல். காயத்ரி, நன்றி பாலமுத்துமணி, விவரங்களை விரிவாக வழங்கியமைக்காக.